ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபேன்சியான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் டிசைனில் 2 லைன் செயின் போட்டிருக்கேன். இந்த செயின் நல்லா சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். அடுத்தது அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கு இல்லையா, ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டெம்முக்கு செயின் போட்டுக்கிறேன். இந்த செயின் பாருங்கள், நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த வெளியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த லைன்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப் வராது. நீங்கள் நெருக்கமாக போட்டாலும் கேப் வராது. ஒரு சில நேரத்தில் நம்ம போடும் போது கொஞ்சம் கேப் வந்துடும். அதனால் இங்கே முன்னாடி உள்ள செயின்லேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு அது கன்டினியூஸாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் இதில் விப்டு லோட் ஸ்டிச் போடுறதுனால செயின் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நார்மலாக போடுறதோட கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா விப்டு லோட் ஸ்டிச் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த விப்டு லோட் ஸ்டிச் நீங்கள் ஒரு லைன் செயின் போட்டும் போடலாம், 2 லைன் செயின் போட்டும் போடலாம். நான் இப்போ 2 லைன் செயின் போட்டு போட போகிறேன். பாருங்கள், ஒரு லைன் போட்டாச்சு. திரும்ப அதிலே பக்கத்தில் டபுள் செயின் போட்டு போட போகிறேன். நான் விப்டு லோட் ஸ்டிச் ஒரு 10 விதமாக நான் போட்டு காமிச்சிருப்பேன் டுட்டோரியல்ஸில். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்தது இப்போ ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை ஒட்டியே நான் அதே மாதிரி இன்னொன்று லைன் செயின் ஸ்டிச் போட்டுறேன். பாருங்கள், அடுத்தது நம்ம சாதாரண நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் சில்க் த்ரெட் வச்சு விப்டு லோட் ஸ்டிச் போட போகிறேன். சில்க் த்ரெட் 8 கவுண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப மொத்தமாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த அடியில் இருக்க த்ரெட் உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு 8 கவுண்ட் எடுத்தால் போதும். ரொம்ப மெல்லிசாக எடுத்தாலுமே அங்கே அடியில் இருக்கிற அந்த ஜரி த்ரெட்டு மட்டும் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஜரி த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதே 3 லைன் போட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அடியில் விட்டு விட்டு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு பாருங்கள், நம்மளுக்கு அழகாக ஒரு ஸ்டெம் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே விப்டு லோட் ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் டிசைன் போட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லா ஸ்டெம்ஸ்க்கும் நான் போட்டுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி விப்டு லோட் ஸ்டிச் ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த விப்டு லோட் ஸ்டிச்சை முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம மற்ற ஸ்டிச்செலாம் போட்டுட்டு நம்ம அந்த ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு நீடியில் விட்டு எடுக்கும் போது மற்ற ஸ்டிச்சில் மாட்டும். அதனால் ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் போட்டுருங்க. அடுத்தது நான் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் போட போகிறேன். பாருங்கள், அந்த லைனுக்கு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனில் 3 லைன் மாதிரி நான் போட போகிறேன். நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச்லாம் போடும்போது எல்லா செயின் ஸ்டிச்சும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஒர்க் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்டெம்முக்கும் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நீடியில் இந்த மாதிரி த்ரெட்டை 2 சுற்றிட்டு நீடியில் நீங்கள் கொஞ்சம் அதே இடத்துல நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா ரொம்ப இழுக்கும் போது நாட் அடியில் போயிடும். நீங்கள் எடுத்த இடத்துலையே நீங்கள் குத்தக்கூடாது, கொஞ்சம் தள்ளி குத்தணும். பாருங்கள், இந்த மாதிரி நீடியில் எடுத்துகிட்டு இன்னொன்று கையில் பாருங்கள் அந்த த்ரெட்டை இழுத்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு அடுத்தது அடியில் இருக்க நீடியில் இழுங்க. இன்னொன்று கையில் இழுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. பிடிச்சி த்ரெட்டை பிடிச்சி இப்படி விடுங்க. இப்படி விடும் போது உங்களுக்கு சிக்கு இல்லாத வரும். பாருங்கள், த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த மாதிரி 2 சுற்றிட்டு நீங்கள் அந்த த்ரெட்டை லூஸ் விட்டால் ரிங் நாட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு அப்புறமா அடியில் இழுங்க. இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு அந்த பிசுறு இல்லாத வரணும். அப்போ தான் ஃப்ரெஞ்ச் நாட் அழகாக இருக்கும். பாருங்கள், த்ரெட்டு மேலே தூக்காத மாதிரி வரணும். இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இப்போ நான் 1/2 இன்ச்சு சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். அந்த சாட்டின் ரிப்பனை நான் ரோஸ் போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சைடாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நீடியில் கோர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட நீடிலே தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த நீடியில் இந்த மாதிரி ரிப்பனை கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு ரொம்ப இழுக்க வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் எடுத்தால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு இன்னொன்று எண்டில் நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. ரிப்பன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த உருவிட்டு வராது அவ்வளோ சீக்கிரம். அதனால் நீங்கள் அந்த கொஞ்சம் மட்டும் அந்த இடத்துல எடுத்தால் போதும். இப்போ நான் ரோஸ் போடுறதுக்கு நான் கொஞ்சம் ரிப்பன் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இன்னொன்று எண்டில் நாட் போட்டுக்கலாம். இப்போ கிளாத்து கடியில் ரிப்பனை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள், நீடியில் கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்டி விட்டு எடுங்க. ஏன்னா வரும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்தது
ஒரு 5 இன்ச்சு கிட்ட நம்ம வந்து இந்த கிளாத்தில் இருந்து ரிப்பனை அந்த 5 இன்ச்சு அளவு ஒரு 5 ஆர் 6 இன்ச் அளவுக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து டேப்பில் கூட நீங்கள் அளந்துக்கோங்க. ஒரு டைம் ஃபஸ்ட்டு அளந்துக்கோங்க. ரிப்பன் எவ்வளோ அளவு நம்ம கரெக்டாக எடுக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதே மாதிரியே வந்து எல்லா இதுக்கும் பூக்கும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஒரு சுற்றுவோம் இல்லையா நீடியில். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து 2 இல்லை 3 சுற்றுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு சுற்று வந்து நீடியில் வந்து சுற்றணும். பாருங்கள், நான் இந்த அளவு வந்து ரிப்பன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சுற்று மட்டும் நீடியில் சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க. அடுத்தது ரிப்பனோட சைடில் இந்த சைடு வந்து இப்படி ரன்னிங் ஸ்டிச் நம்ம போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி போடணும். பாருங்கள், ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து ரன்னிங் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி ரிப்பனோட சைடில் இந்த மாதிரி நான் வந்து ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து நான் ரன்னிங் ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அந்த ரிப்பன் வந்து கடைசி வரைக்கும் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கடைசியாக வந்து அந்த நீடியில் வந்து கிளாத்தில் வந்து குத்துங்க. அந்த ஏற்கனவே நம்ம எடுத்த இடத்துல குத்தாதீங்க, கொஞ்சம் ஒரு நூல் தள்ளி குத்துங்க. ஏன்னா எடுத்த இடத்துல குத்தும் போது கொஞ்சம் ஹோல் பெருசாச்சுன்னா நம்மளுக்கு அந்த நாட்டெல்லாம் வந்து அடியில் வந்துடும். ஃப்ளவர் எல்லாம் வந்து அடியில் வந்து இழுத்துட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் தள்ளி குத்துங்க. இந்த மாதிரி நீடியில் வந்து திருப்பி விட்டு கீழே வந்து இழுங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இழுக்கும் போது. அப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அந்த ஃப்ளவரை மேலே அப்படி கொஞ்சம் இந்த ரிப்பனை தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இழுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இழுக்கும் போது அழகாக நம்மளுக்கு ரோஸ் மாதிரி வந்து ஷேப் கிடச்சிருது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இன்னொன்று ஃப்ளவரும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் நீடியில் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சுற்றுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சுற்று வந்து சுற்றிட்டு ஜிக்ஸாக் மாதிரி நம்ம ரன்னிங் ஸ்டிச் வந்து போடணும். இந்த மாதிரி போட்டு நம்ம நீடியில் வந்து அந்த கிளாத்துக்கு அடியில் வந்து குத்தி இந்த மாதிரி கொஞ்சம் மேலே அந்த ஃப்ளவரை தூக்கிவிட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். பாருங்கள், நம்ம வந்து எல்லா ரோஸும் ஒரே சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீடியில் சுற்றும் போது எந்த அளவில் சுற்றுறீங்களோ அந்த ரிப்பனை அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பூ வந்து ஷேப் வரும். அடுத்தது வந்து நான் அங்கங்கே சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன், கொடி டிசைன்லாம் வந்து அதிகமாக நீங்கள் போடும்போது இந்த மாதிரி அங்கங்கே சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து பீட் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அங்கங்கே கேப் இருந்தது வந்து நீங்கள் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ சிங்கிள் பீட் மெத்தடில் பீட் கொடுக்கவும் வந்து அந்த ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களால் வந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.